டீச்சர், நாளைக்கு டீச்சர்ஸ் டே. உங்களுக்கு பிரியாணி வாங்கி தருவீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் டேக்கு உங்களுக்கு பெரிய செலிப்ரேஷன் இருக்கு. அப்படியா மிஸ்? பெரிய செலிப்ரேஷனா? ஆமா, உங்களுக்கெல்லாம் ஸ்கூல் சார்பா டீச்சர்ஸ் டேக்கு லட்டு தருவோம். எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. என்னது, லட்டு தருவீங்களா? அதை சாப்பிட்டு நாங்க என்ஜாய் பண்ணணுமா? எங்களுக்கு சிக்கன் பிரியாணி வேணும் மிஸ். ஆமா மிஸ், எங்களுக்கு சிக்கன் பிரியாணி வேணும். சரி சரி, உங்களுக்கு சிக்கன் பிரியாணி வேணும்னா நாளைக்கு வரும்போது ஆளுக்கு 200 ரூபாய் கொண்டு வந்துருங்க. என்னடா இது, 150 ரூபாய் பிரியாணிக்கு 200 ரூபாய் கேட்குறாங்க. இதுலயும் நம்ம கிட்ட இருந்து கமிஷன் அடிக்க பாக்குறாங்க. சரி சரி, கணக்கு கேட்டோம்னா நாளைக்கு நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. கம்முன்னு இரு. மிஸ், உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும் மிஸ்? டீச்சர்ஸ் டேக்கு சொல்லுங்க மிஸ், நாங்க வாங்கி தரோம். ஆமா மிஸ், சொல்லுங்க மிஸ், உங்களுக்கு ஏன் மிஸ் பிடிக்கும்? ஹேய், எனக்கு எந்த கிஃப்ட் வேணாமா. தேவையில்லாம ஏமா உங்க அம்மா அப்பா காசை வேஸ்ட் பண்றீங்க? போன வருஷமும் இதே தான் சொன்னேன். ஆனா இந்த பசங்க என் சொல் பேச்ச கேட்கவே இல்லை. கிஃப்ட வாங்கி குவிச்சிட்டாங்க. ஒருத்தி என்னடானா சாரி வாங்கி கொண்டு வந்திருக்கிறா, இன்னொருத்தி என்னடானா சுடிதார் வாங்கி தந்திருக்கா. அதுவும் இல்லாம 2 பசங்க மொபைல் போனே வாங்கி கொடுத்துட்டாங்க. பேகு, செருப்பு, வாட்சு இப்படி கிஃப்டா குவிட்டாங்க. நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி கேட்கவே இல்லை. இதுதான் இந்த பசங்களோட பாசம். நீங்க அந்த பசங்களை மிஞ்சணும்னு சொல்லிட்டு அதிகமா காசு கொடுத்து எதுவும் வாங்கிடாதீங்கம்மா. நான் டெய்லி ஒரே கலர் சாரியில வரேன்னு எல்லா கலர்லையும் எனக்கு சாரி எடுத்து கிஃப்ட் பண்ணிடாதீங்க. அப்புறம் எனக்கு சங்கடமாயிடும். வேண்டானும் சொல்ல முடியாது. டேய், ஆமா மிஸ், போன சொல்லுங்க வருஷம் மிஸ், பசங்களை விட உங்களுக்கு ஏன் மிஸ் நாம பிடிக்கும்? டீச்சருக்கு கிஃப்ட கொடுத்து அசத்திடணும்டா. ஆமா ஆமா, நான் டீச்சருக்கு சூப்பரா கிஃப்ட் சூஸ் பண்ணுவேன். டேய், அதான் டீச்சர் கிஃப்ட் எதுவும் வேண்டான்னு சொல்லுங்கல்ல, அப்படியே விட்டுருவோம்டா. நம்ம கிட்ட மட்டும் பிரியாணிக்கு காசு கேட்கறாங்கல்ல, அவங்களுக்கு எதுக்குடா நம்ம கிஃப்ட் கொடுக்கணும்? டேய், கிஃப்ட் கொடுக்கலனா நம்ம கிளாஸ் மானம் போயிடும்டா. விடுறா, பாத்துக்கலாம். ஹலோ, சொல்லுங்க, யார் பேசுறது? ஹலோ மிஸ், நான் சித்ராவோட அம்மா பேசுறேன். சொல்லுங்க சித்ரா அம்மா. நாளைக்கு டீச்சர்ஸ் டேக்கு உங்களுக்கு gift தரணும்னு சித்ரா அழுதுட்டே இருக்கா. உங்களுக்கு என்ன பிடிக்கும் டீச்சர்? என்ன gift உங்களுக்கு வாங்கி தரலாம்? அச்சச்சோ, இப்படித்தான் இந்த பசங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சித்ராம்மா, அவங்க சொல்றாங்களேன்னு எல்லா கலர்லையும் சாரி வாங்கி எனக்கு gift பண்ணிடாதீங்க. ஓகே மிஸ், கோட் வேர்ட் அக்செப்டட். அப்பாடா, சித்ரா அம்மா புரிஞ்சுக்கிட்டேங்க. Happy Happy Teachers Day, Teachers Day, teacher. சார். Happy Teachers Day, சார். எப்படி போகுது டீச்சர் டீச்சர்ஸ் டே? சூப்பரா போகுது சார். பசங்க கிஃப்டா குவிச்சிட்டாங்க. ஆமா ஆமா, எனக்கும் ஒரே கிஃப்டா வச்சுட்டாங்க. அப்படியா, கிஃப்டா? என்ன கிஃப்ட் கொடுங்க டீச்சர்? அதை ஏன் கேக்குறீங்க சார்? சாரி தந்துருக்காங்க, செருப்பு தந்திருக்காங்க, 3 மொபைல் போன் தந்திருக்காங்க. எனக்கும் தான் சார் வாட்ச் கொடுத்துருக்காங்க, ஹெல்மெட் வாங்கி கொடுத்துருக்காங்க. அட பாவி பசங்க, நம்மளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்தானுங்களா? உங்களுக்கு என்ன gift எல்லாம் கொடுத்தாங்க சார்? எனக்கும் கிஃப்ட் தான் நிறைய வாங்கி வந்தாங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கிஃப்ட் வாங்குறது நல்ல பழக்கம் இல்ல டீச்சர். பாவம், அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற காசு. நம்மளுக்கு தான் ஸ்கூல்ல சம்பளம் தர்றாங்களே, நமக்கு எதுக்கு டீச்சர் கிஃப்ட்? ஆமா சார், நான் கூட வேண்டான்னு தான் சொன்னேன். இந்த பசங்க தான் கேட்கவே இல்லை. அவங்க அப்படித்தான் சார் சொல்லுவாங்க. நம்ம திருப்பி கொடுத்துடணும். அவங்க கிட்ட வாங்கவே கூடாது. அப்பதான் இனி வர காலங்களையும் கொண்டு வர மாட்டாங்க. சார், ஸ்டூடெண்ட்ஸ் பாவம் சார். அவங்க நம்ம மேல இருக்கிற பாசத்துல கொண்டு இருக்காங்க சார். திருப்பி கொடுத்தோம்னா அவங்க மனசு கஷ்டப்படும் சார். என்ன இவர் வேற இப்படி சொல்றாரு? என்ன பண்ணா நம்ம இந்த கிஃப்ட? என்னமோ போங்க டீச்சர், நான் சொல்றத சொல்லிட்டேன். ஹாப்பி டீச்சர்ஸ் டே பிரின்சிபல் மேம். ஹாப்பி டீச்சர்ஸ் டே சார். டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சார்? அத பத்தி தான் மேம் உங்ககிட்ட பேச வந்தேன். என்ன சொல்லுங்க சார்?
மேம், டீச்சர்ஸ் டேக்கு பசங்க டீச்சர்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கறாங்க. கொடுக்கட்டுமே சார், அவங்க சந்தோஷத்தை பாசத்துல கொடுக்கறாங்க. ஆமா மேம், காசு இருக்க பசங்க கொடுப்பாங்க, காசு இல்லாத பசங்க என்ன பண்ணுவாங்க? எங்களுக்கு கொடுக்க முடியும்னு அவங்க மனசு கஷ்டத்தானே படும். சரி சார், இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? பசங்க கிட்ட இருந்து வாங்கின கிஃப்டை எல்லாம் எல்லா டீச்சர்ஸும் திருப்பி கொடுக்கணும் மேம். அச்சச்சோ, அது பசங்க மனசு கஷ்டப்படுமே சார். ஆனா gift கொடுக்க முடியாத பசங்க மனசு அதை விட கஷ்டப்படுமே மேம். சரி சார், உங்களுக்கு பசங்க கிஃப்ட் தாங்களா? எனக்கு எனக்கு நம்ம ஸ்கூல்லயே எனக்கு தான் மிஸ் பசங்க அதிகம் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஓ, அப்ப நீங்களும் எல்லா கிஃப்டையும் கொடுக்கலான்னு இருக்கீங்களா சார்? என்னது திருப்பி கொடுக்கறதா? எந்த அக்கிப்பையிலும் ஒரு பெண்ணு கூட தரவே இல்லை. அதுதானே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் தான் எந்த பசங்க கிட்ட இருந்தும் எந்த கிஃப்டும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே மேடம். எல்லாரையும் துரத்தி விட்டுட்டேன். எனக்கு நான் சம்பாதிக்கிற காசே போதும் மேம். மத்தவங்க காசு எனக்கு தேவை கிடையாது. இந்த கண்ணப்பா சார் இவ்வளவு நல்லவர் கிடையாதே. ஸ்கூல்ல பசங்களுக்கு கொடுக்கற சத்துணவு முட்டையவே வாங்கி சாப்பிடுவாரு. இவராவது பசங்க எடுத்த கிஃப்ட வேண்டான்னு சொல்றதாவது. சரி, நம்ம ஆக்ஷன் எடுக்கலைன்னா எங்கேயாச்சும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாரு. ஏதாச்சும் ஆக்ஷன் எடுப்போம். சரி கண்ணப்பா சார், எல்லா டீச்சர்கிட்டையும் அவங்க வாங்கின கிஃப்ட திருப்பி கொடுத்து சொல்லிடுவோம். ஓகே மேம், ரொம்ப தேங்க்யூ மேம். எனக்காடா கிஃப்ட் தராம இருந்தீங்க? நான் கிஃப்ட் வாங்காத இடத்துல எவருக்கும் கிஃப்ட் கிடைக்க கூடாது. என்னடா எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? சார், நாங்க எல்லாருமா சேர்ந்து டீச்சர்ஸ் டே கிஃப்டா உங்களுக்கு ஒரு பைக் வாங்கியிருக்கோம் சார். டேய், என்னடா சொல்றீங்க? ஆமா சார், உங்களுக்கு பைக் ஆர்டர் பண்ணிட்டோம். பைக் கம்பெனில இருந்து டெலிவரி பண்ண லேட் பண்ணிட்டாங்க. ஐயோ, அவசரப்பட்டுட்டேனே. இப்போ என்ன பண்ணுவேன்? ஏண்டா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே வந்துட கூடாதா? அதான் சொல்லிட்டோமே சார், பைக் கம்பெனில இருந்து டெலிவரி பண்ண லேட் பண்ணிட்டான்னு. அச்சச்சோ, இந்த பைக்கை வாங்க முடியாதே. இந்த பிரின்சிபல் மேடத்துக்கிட்ட நான் போய் என்ன சொல்லுவேன்? என் மூஞ்சியிலேயே காரி துப்பிடுமே. எனக்கு நானே வச்சுக்கிட்டேனே ஆப்பு.